தங்கம் வந்துட்டு அவர் படிச்சு முடிச்ச உடனே அங்க இருக்கிற பெண்கள் கண்ணுல கண்ணு கண்ணுல பாரு தண்ணி. அப்படியே அதுவும் தண்ணி தண்ணி ஆமா ஆமா, நான் அதை ஊத்துக்கிறாரு. பார்த்தேன். அந்த எல்லோ saree கட்டியிருந்தவங்க பயங்கரமா அழுதாங்க, ஆமா நான் பார்த்தேன். எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கடா மக்கள், சீரியஸா. ஒவ்வொன்னும் பார்க்கும்போது தான் புரியுது. அண்ணா வந்து கடைசியா வந்து அவர் அதை சொன்னது வந்து எல்லாரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. நீங்க வந்து மக்களுக்கு அகேன்ஸ்டா வந்து மக்களுக்கு அகேன்ஸ்டா வந்து திமுகக்கு அகேன்ஸ்டா வந்து நீங்க வந்து இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதே வந்து இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோமே தவிர அவர் தெளிவா படுத்திட்டாரு. இவ்வளோ பிளாக் பஸ்டரான ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு கடைசி அது சொன்னது வந்து எல்லாத்துக்கும் வந்து அது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி தான். அது இதைதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் இதை வச்சு அரசியல் பண்றதுக்கு இந்த நாய்களுக்கு வந்து எந்த எந்த ஒரு தார்மீக தகுதியும் கிடையாது. அவன் பாட்டுக்கு பண்ணிட்டே போட்டோம். அது நல்லிஃபை தான் ஆகுமே தவிர அது வந்து திருப்பி கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அது அவ்வளவுதான். அவரே சொல்லிட்டாருல, நான் பாத்துக்கிறேன்டா, அது ஏன் பிரச்சனைடா, அதெல்லாம் ஒருத்தே இல்லடா, நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டாருல, அவ்வளவுதான். யாரும் பேசுறீங்களா? எதுவும் கேட்கல. ஸ்பேஸ் பக் கேக்குதா? இப்ப கேக்குது. கவினு ஆனா பிரேக் ஆகி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ் பக்குடா கவினு இருக்கானு தெரியலையே. ஒரே நிமிஷம் எல்லாம் ரீகனெக்ட் வேணாலும் பண்ணுங்க. யாருமே மேல ஸ்பீக்கர்ஸ் இல்ல, எனக்கும் எதுவுமே காமிக்கல. என்னாச்சு? டேய் ஏதோ ஸ்பேஸ் டெவில் இருக்கு, பக்குடா அப்படி ராபின் கவினு. இருக்கு, இப்படி எதுவுமே பக்கா. ஆமா உனக்கு வருது, அதெல்லாம் ஸ்பீக்கர் எல்லாம் காமிக்குதா? டேய், நீ பேசுறது எனக்கு கேட்கும்போது அப்ப நம்ம பேசுறதெல்லாம் கேட்குமேடா. இரு நான் கனெக்ட் பண்றேன். ஓகே, நீ கனெக்ட் பண்ண, நான் வெளியில இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஃபோக்கஸிங் ஆன் எலெக்ஷன்ஸ் தான் இதுமே நம்மளோட டாஸ்க். அதை அவர் பாத்துக்கிறேன்ட்டாரு. அண்ணா வாக்குறுதி கொடுத்துட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். இதை வச்சுதானங்க 2 நாளா நீங்க வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. கடக்கிறானுங்க, விடுங்க டெவில் தட்டி விடுங்க. இந்த ஸ்கீம்ஸ்ல அவரு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்கான ஊக்கத்தொகை அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் நம்பர் 1 என்று தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்று மாடல் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை என்ற பேரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்குகிறது. 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். அன்னபூர்ணி திட்டம், சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தின் மூலம் வருடங்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சோ அதுக்கப்புறம் இருக்கு அந்த தாலிக்கு அந்த ஒரு 8 கிராம்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதுல அதை இன்னும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ மீதி ஏதாச்சும் இருந்தா நீங்க அப்படியே ஆரம்பிங்க. அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த 0 ஹாட்ஸ்பாட், பாடி கேம், அப்புறம் வந்து எல்லா பேருந்துலையும் வந்து எமர்ஜென்சி பட்டன், லைக் எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் எமர்ஜென்சி பட்டன் வச்சு இதெல்லாமே லேடிஸ் பாதுகாப்பு ரிலேட்டடான இது. அதுவும் இல்லாமல் ப்ராப்பர் கால் சென்டர்ஸ், அதாவது சென்டர்ஸ் 24 hours மாதிரி எல்லாம் மல்டிபிள் கால் சென்டர்ஸ் ஃபார் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான கால் சென்டர்ஸ் மாதிரி எமர்ஜென்சி வித்தின் 5 minutes பண்ணுறது, இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி இது ஃபார் லேடிஸ், ஒர்க்கிங் உமன்ஸ் ஆர் இருக்கட்டும். எல்லாமே அந்த 0 ஹாட்ஸ்பாட் ப்ளஸ் இது எல்லாமே அந்த எமர்ஜென்சி பட்டன், இதெல்லாமே வந்து வெரி குட் மேனிஃபெஸ்டோ. இந்த சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனிஃபெஸ்டோஸ் இது. அது அந்த ஃபேஸ் சொல்லும்போது அந்த அந்த ஒரு கிரெடிபிலிட்டி வேணும்ல, அது இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது இட்ஸ் நாட் ஈஸி டு கெயின். பட் அவரு இந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு தோணுது, லைக் இனிஷியலா சொல்லும்போது எப்படி பாசிபிள்னு இருந்ததை அவர் அப்படியே கிளாரிஃபை பண்ணாரு. இது எப்படி பாசிபிள், 30% ஆஃப் த இது வந்து பட்ஜெட் வந்து நமக்கு வரவே இல்லை. ஸோ 100% பட்ஜெட் மக்களுக்கே போணுச்சுன்னா இதெல்லாம் அச்சீவ் பண்ணலான்றதையும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஏன்னா எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் இருந்திருக்கும், எப்படி பாசிபிள்ன்றது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இருந்திருக்கும், இவரும் இலவசம் சொல்றாரு அப்படின்னும் போது. பட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் ரொம்ப கிளியரா கொடுத்தாரு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ். கரெக்டான இது ஒரு குரூப் முட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஏற்கனவே வந்து 10 லட்சம் கடன் இருக்கு, எப்படி வந்து கொடுப்பாரு, இன்னும் கடன் வாங்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் கிளம்புவாங்க. அதை அவர் தெளிவா ஸ்பீச்ல கிளாரிஃபை பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 4.39 lakh 30%. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் வாட், சம்பேர் அரௌண்ட்
1 lakh எத்தனையோ 1 lakh 1 லேக் க்ரோர் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ வந்து சொரண்டாம வர்ற காசை ஒழுங்கா கொடுத்தாலே இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். 10வது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது மட்டும் இது வந்து வர்ற காசுல அடிக்கிறது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ற ஃபண்ட்ல அடிக்கிற காசு. இது போக நம்மகிட்ட கலெக்ட் பண்ற ஃபண்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் நடக்குது. பிரைவேட் டெண்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ரோடு போடுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, கவர்மெண்ட்ல ஒரு ஒரு கார்டு வாங்கினா கூட எல்லா லெவலையும் நடக்குது. அப்படிங்கிறப்போ ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அவர் சொல்ற மாதிரி கொடுக்குற பட்சத்தில் இது எல்லாமே ஃபீஸிபிள் தான். எவனா தூக்கிட்டு வந்தானே இதை தூக்கி அவங்க மூஞ்சில அடிங்க. எங்க இதை இப்படியே காப்பி அடிப்பாங்க இல்ல இல்ல திமுக இதெல்லாம் காரங்க. எவனா தூக்கிட்டு வந்தானா இங்க பாருங்க, இதெல்லாம் அவர் எப்படி பண்ணுவாருன்னு கேட்டா நீட் ரத்து எங்க நீ பண்ணியான்னு கேளுங்க. ஒரே கேள்வி முடிச்சிருங்க, மொத்தத்தையும் முடிச்சிடலாம். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி கைஸ் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். சாரி ஃபார் யோர் டைம். வா 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 சொல்லு. இந்த மேனிஃபெஸ்டோ காப்பி அடிக்கிறவன் கருணாநிதிடா. தயாளுடா. எனக்கு ஓஹோ டேய் நான் கூலி படத்துல வந்த தயால சொன்னேன், நீங்க எங்க கனெக்ட் பண்ணாதீங்கடா, நீங்க வேற ஏன்டா. சரி வேணாம் வேணாம் விடு விடு, அது அந்த பக்கம் போக வேணாம். எனக்கு சரி இந்த இல்ல ஓகே ஃபைன். மேனிஃபெஸ்டோலயே ரொம்ப பிடிச்சது என்ன சும்மா தெரியுமா? எனக்கு சீரியஸா எனக்கு இந்த இன்னைக்கு மேனிஃபெஸ்டோல பிடிச்சது இது சொல்லிடுறேன். இந்த அண்ணன் சீர் திட்டம் வந்து உண்மையாலுமே அது வேற மாதிரி. தாய் மாமன் தங்க மோதிரம். செகண்ட் வந்து அந்த பாடி கேம் வச்சது, எனக்கு பேரை மறந்துட்டேன்டா, சாரி. இந்த உமன்ஸ் வந்து தனியா ஒரு அவங்க வந்து ஒரு இருப்பாங்க, அவங்க குரூப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, ப்ரொடெக்ஷன் மாதிரி. வேலு நாச்சியார் அண்ட் அஞ்சலி அம்மாள் 2 திட்டம் சொன்னாரு. வேலு நாச்சியார், சீரியஸ்லி இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். தலைவன் ப்ரூவ்ட் ஹிஸ் விஷன் ஃபார் தமிழ்நாடு. இதெல்லாம் இனிமேல் அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம எஸ்எம்இஸ்க்கு, அதாவது சிறு தொழில் பண்றவங்களுக்குலாம் வந்து அதை இது பண்ற மாதிரி 5 lakhs per year மானியம் மாதிரி சொல்லியிருந்தாருல, அதுவும் one of the இது best. இல்ல எம்எஸ்எம்இ என்னது இல்ல எம்எஸ்எம்இக்கு வந்து அவரு இப்ப இல்ல, அவரு வந்து எப்ப தெரியுமா இவர் எம்எஸ்சி வந்து எம்எஸ்எம்இ எப்போ தெரியுமா அவர் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாரு? இந்த யூஎஸ் வந்து இவங்க வந்து டாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணானுங்க, ஓகேவா? ஸோ அப்பவே வந்து இவர் எம்எஸ்எம்இ பத்தி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க எம்எஸ்எம்இ பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு அப்பவே பேசினாரு. எனக்கு நல்லா தெரியும், இவர் வந்து தொழில் முனைவை வந்து கண்டிப்பா அதுக்குள்ள ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாருன்னு நல்லா தெரியும். அது சூப்பர்வா இருந்துச்சு இன்னைக்கு. ஆனா டாப் கிளாஸ் அண்ட் டாப் நாச் அப்படின்றத வந்து என்னன்னா, நான் அந்த ஓவராலா அவர் படிச்ச ரீட் அவுட் பண்ணிட்டு வந்ததெல்லாம் எனக்கு இன்னைக்கு வந்து அதெல்லாம் அவ்வளவு பெரிய வர்த்தே இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முடிச்சாரு. அதுல பத்தியா? இன்னொன்னு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நீங்க ஹர்ட் ஆகுறது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னாரு. எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னாரு. ஒரு மாதிரி இல்ல, நம்ம அண்ணன் எப்பயுமே பார்த்திருக்கேன், சில விஷயங்களுக்கெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க பெருசா. ஆனா நம்ம ஏதாவது பசங்க பேச ஆரம்பிச்சா அவர் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாரு. ஏதோ ஒரு சைட்ல இருந்து அவர்கிட்ட ரிப்ளை வரும். அது மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் நம்மளுக்காக ரிப்ளை பண்ணாரு. இல்ல ஆக்சுவலா மான்ஸ்டர் அவர் வந்து நம்ம பேசினனாலதான் ஹேர்ட் ஆயிட்டாரு. அவரு வேற எதுவுமே இல்ல. நம்ம பசங்களே வந்து சில பேர் வந்து ஹேர்ட் ஆனனாலதான் அவர் ஹேர்ட் ஆயிட்டாரு. இந்த திமுக நாய்ங்க எல்லாம் பேசினதுனாலதான் அவர் அதுக்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. நம்ம பசங்க கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கணும் சில பேர், அதனாலதான் அவர் ஹேர்ட் ஆயிட்டார். வேற ஒண்ணும் சரி இல்ல. அதை விட்டுருவோம். பட் நான் எனக்கு அது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அதாவது எமோஷனல் நான் கொஞ்சம் கனெக்ட் ஆனதுல, ஓகேவா? ஸோ அதனால நான் அதை மென்ஷன் பண்ணேன். நம்ம திருப்பியும் நம்ம இந்த இதுக்கே போவோம், நீங்க எல்லாம் பேசுங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. என்னன்னா மேனிஃபெஸ்டோ வந்து பயங்கரமா அடிச்சு விட்டு கொடுத்து விட்டு புளுத்தனம். இப்போ அதான் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு சொல்லும் போதே ஸ்டாலினை போட்டு இழுத்து வச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எக்ஸிகியூஷன் வேற. எக்ஸிகியூஷன் சொல்லும் போது ஒரு திட்டம் இருக்கும், எப்படி இருக்கும்னா நான் இது பண்ண போறேன், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், நான் வந்து இப்படி பண்ணா. ஆனா கொள்ளடிக்கிற காசுல நான் நல்லது பண்ணிடுவேன்ட்டாரு. ஒரே கல்ல 2 வாங்க அடிச்சு போயிடுச்சு. நல்லதும் பண்ணுவேன், கொள்ளடிக்கும் போறது இல்லைன்றாரு. அது அவர் அழகா ஜிஎஸ்டி கூட எஸ்எஸ்டியும் போட்டுறதுனாலதான் சொல்லிட்டாரு. ஆமா ஸ்டாலின் சார் நடுவில் கேட்டீங்க, யாரோ கேட்டாங்க எப்படா இதுக்கெல்லாம் ஃபண்ட் இருக்குன்னு கேட்டோம்னா, சாலின் ஸ்டார் டாக்ஸை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம்னாவே தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி இருக்கும். அவ்வளவுதான். வரி விதிப்பு வரி விதிப்பு ஆமா, அந்த அந்த வரியில தான் இங்க தமிழ்நாடு முடங்கி போய் கிடக்குது. அந்த ஸ்டாலின் சார் டாக்ஸை மட்டும் ஒழிச்சிட்டோம். தமிழ்நாட்டுல இதை விட இன்னும் சிறப்பா அண்ணே சொல்லும் போது மெயினா ஹைலைட் பண்ணது என்னன்னா, இது வெறும் சாம்பிள் தான். அதுல அழகா அவர் இன்னொன்னு சொன்னாரு, இதை விட தெளிவா சொல்லவும் முடியாதுன்னு அழகா எஸ்எஸ்டி. ஆமா, இதுக்கு மேல தெளிவா இதை விட நாகரிகமா விமர்சனம் பண்ண வைக்க முடியாதுன்ட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம் மான்ஸ்டர் ப்ரோ, இதை காப்பி அடிச்சிருவாங்கன்னு நீங்க இது வரைக்கும் காப்பி அடிச்சு மட்டும் இவனுங்க எந்த திட்டத்தை ஒழுங்கா நிறைவேற்றிருக்கானுங்க? சோ மக்கள் நம்ப மாட்டாங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அந்த 6 சிலிண்டர் கான்செப்ட் ஒண்ணு.
அதுக்கப்புறம் இந்த சானிட்டரி பேட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டா ப்ராப்பரா கிடைக்கும்ன்றது உண்மையாலுமே நானே சொல்றேன். ஒரு எமர்ஜென்சி நம்ம எங்கேயாவது லாங்கா வெளியே போறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஏதாவது எமர்ஜென்சி வந்ததுன்னா நம்ம போய் கடையை தேடிட்டு இருப்போம், கடை எங்க இருக்குன்ட்டு. இப்போ பப்ளிக் எல்லா இடத்துலயுமே கவர்மெண்ட் பிளேசஸ் இருக்கும். கவர்மெண்ட் பிளேசஸ்ல அதை வந்து வச்சுட்டாங்கன்னா தேவைப்படுறவங்க போய் எடுத்துக்க போறாங்க. ஏய் தாய் மாமா சீரு பாத்தியா இல்லையா? அது செம சீரு. அதுல ஒரு மாதிரி எமோஷனல் கனெக்ட் ப்ரோ அண்ணன் பர்சனல் டச் பண்ணிட்டாரு ப்ரோ. கரெக்டா சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப எமோஷனல் டச்ரா. இங்க பாரு, அந்த தாய் மாமா சீரு, நான் உனக்கு சீரு குடுக்குறேன், நீ கல்யாணம் உன் கல்யாணத்துக்கு நான் சீரு குடுக்குறேன் அண்ணன்றாரு. ஏய் அந்த அது நேம்ஸ் ஓ தான் அண்ணன் இருக்கிறதுல ஹைலைட். இந்த ஃப்ரீ ஓசி எப்படி விலையில்லா அப்படிலாம் கிடையாது. தாய் இல்ல மாமன் இல்ல சீர்திட்டம், நீங்க அண்ணன் கொஞ்சம் இங்க சீர்திட்டம். பேசிட்டே இருங்க. நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் 2-3 ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு வரேன். யாராவது போயிட்டு வராங்களா அப்படின்னு கொஞ்சம் எமர்ஜென்சி நான் பார்த்துட்டு இல்லடா வரேன். நீங்க மான்ஸ்டர், பேசுங்க. எனக்கு இன்னொரு இதுவும் பிடிச்சது. அந்த குழந்தைங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மோதிரம் அப்படின்னு அறிவிச்சா இருக்காரு. இல்ல அது நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தாய்மாமன் சீர்திட்டம். நம்ம பண்றது தங்க இப்ப வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. திட்டங்கள் சொல்லும் போது கொஞ்சம் பேர் சொல்லி சொல்லுங்க. ஏன்னா நம்ம அண்ணன் வந்து ஒரு திட்டங்களுக்கும் அவர் வச்சிருக்க அந்த கொள்கை தலைவர் ரிலேட் பண்ணி பேசுறேன். ஏன்னா நான் ஏன் வந்து இதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்றேன்னா, இன்னைக்கு கொள்கை தலைவர்கள் பெட்லைன்ல இருந்து வந்தவங்க எல்லாம் அரசியல்ல இருக்கிறாங்க. அவங்க பண்ற அரசியலை நம்ம இங்க பார்க்கும்போது நம்ம அண்ணன் வந்து அந்த கொள்கை தலைவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு சிறப்பு பெருமை சேர்க்கிற அளவுக்கு இங்க அவருடைய சிந்தனை இருக்கு, அவருடைய அரசியல் பார்வை இருக்குன்றதெல்லாம் எவ்ரிபடி ஹாஸ் டு ரியலைஸ் இட்டுங்க. ரியலைஸ்ன்றதை விட அதிகமா பேசணும். அதனால நீங்க சொல்லும் போது குழந்தைங்களுக்கு போடுறது தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். இல்ல அண்ணன் இல்ல அது வந்துட்டு அண்ணன் சீர்திட்டம். அது பெண்களுக்கு அண்ணன் சீர்திட்டம். அது கல்யாணம். மற்றது வந்து தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். நான்லாம் வந்து அண்ணன் பேசின வீடியோ அப்படியே ஃபுல்லா அந்த மேனிஃபெஸ்டோ சொல்ல ஐயா பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஏஐ வீடியோ, அதாவது ஒவ்வொரு திட்டத்துக்கும் அண்ணனோட ஸ்பீச் பின்னாடி முன்னாடி ஏஐ வீடியோ மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி போடலாம் எல்லாம் போடுவோம். ஆனா ஒரு விஷயம் வந்து ஹாப்பி அபௌட் தி கன்சர்ன் அபௌட் women சேஃப்டி கன்சர்ன்ஸ் பத்தி அவர் பேசும்போது எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடிங் பிரைவேட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயுமே தி சேஃப்டி பட்டன்ஸ் வைக்கப்படும்ட்டாரு. சோ வித் இன் தி 5 minutes குள்ள உனக்கு ரெஸ்பான்ஸ் வரும்னு இருக்காரு. சோ women சேஃப்டி. ஆமா இல்ல நீங்க இல்ல அந்த பாடி கேம் விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஎஸ்ல பாத்திருப்போம். இப்ப எனக்கு தெரிஞ்சு கேரளால கூட அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டுல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், இவனே இங்க ஆர்டிடிக்கு எல்லாம் ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரின்ல அப்ராட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேமரா பாடி கேம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வராரியா நீங்க இதெல்லாம் சரி ஓகேப்பா, எல்லாருக்குமே தெரியும்ப்பா, அது விடுப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. அந்த பாடி கேம் சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல, அது ஆக்சுவலி வந்து அது ரொம்ப அழகா வந்து எனக்கு மற்ற கண்ட்ரில தெரியல. நான் யூகேல இருந்தப்போ உண்மையாலுமே சும்மா நீ வந்து ஸ்பிட் பண்றியோ இல்ல தம் அடிச்சுட்டு அந்த பட்டை கீழே போட்டா கூட அதை கேப்சர் பண்ணி ஃபைன் பண்ணுவாங்க. அது உண்மையாலுமே பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன கிரைமை கூட நீ தடுக்க முடியும். பெருசாலாம் இல்ல, நீ பெருசா வந்து மர்டர் கிரைம் தான் நீங்க கிடையாது. ஒருத்தன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கானா ப்ரூஃபோட வந்து போலீஸ் பிடிப்பான். இல்ல அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அவர் மெயினா உமன் சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அண்ணன் இன்னைக்கு ஹைலைட் பண்ணாரு ப்ரோ. அந்த பெண்கள் மீதான பிரச்சனைகள் இல்ல ப்ரோ, இது வெறும் விமன் சேஃப்டில மட்டும் அடங்காது. இது வந்து மொத்த ஸ்டேட்டோட சேஃப்டி, மென் அண்ட் விமன் கிட்ஸ் எல்லாத்துக்குமே சேரும் இந்த பாடி கேம். ஐ திங்க் அது காமன் மேனிஃபெஸ்டோல அது வந்து எக்ஸ்பேண்ட் இல்ல பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்போ இந்த விமன் சேஃப்டில இவர் இந்த பாடி கேம் வந்து பேசினது வந்து நம்ம ஒரு அந்த பாயிண்ட் செக்ஷன் நீ சொல்றது இப்போ ரேவன் சொல்றது வந்து என்னன்னா, விமன் சேஃப்டில ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ், ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை தான் நம்ம இவ்வளவு எலாபரேட்டா பேசுறோம். அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நிறைய விஷயம் அடங்கி இருக்கும். சின்னதா ஒருத்தன் வந்து இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாளைக்கே வந்து ரோட்ல துப்ப கூடாது, இல்ல வந்து சிகரெட் பப்ளிக்ல பிடிக்க கூடாது அப்படின்றப்போ அந்த கேம் நீ இருந்ததுன்னு நினைச்சுங்க, வீடியோ எவிடன்ஸா கேப்சர் ஆகும். சரி, எனக்கு ஒரு டவுட், அப்பனா மொத்த திமுக கார ஜெயில தான் இருப்பான், என்ன பண்ணுவீங்க அப்போ? அது அவங்க இருக்கணும் தானே இந்த திட்டமே. ஒரே ஒரு நிமிஷம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கையில் நீங்க சொல்லுங்க.
ஓகே. ஸ்பீச் பார்த்துட்டு வந்தாச்சு. நான்லாம் வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தேன் வீட்ல உட்காந்து. அண்ணா ஸ்பீச் இது மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணப்ப. ஸோ நெறைய நல்லது இருந்தது. விச் மீன்ஸ் அந்த ஸ்மார்ட் பட்டனா இருக்கட்டும், தனியா ஒரு இலாக்கா வந்துட்டு போட்டு நானே வந்து அத மேற்பார்வை நான் பார்ப்பேன். என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொன்னது. இத வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா, நான் ஓரமா உட்காந்து சிரிச்சுட்டு போயிட்டுருப்பேன். ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறது ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. அக்கா சொல்லியிருக்காருக்கா, அப்பயும் சிரிச்சேன்க்கா நானு. சட்ட ஒழுங்கு என் சட்ட கண்காணிப்பு ஒழுங்கே நேரடி சட்டப்பையில கண்காணிப்புல இருக்கு. இருக்குன்னாரா? ஏன்னா வந்துட்டு அவர் வந்து இந்த இப்படி மாதிரி நான் வந்து ஒரு இலாக்கா அமைத்து அதை நேரடி என் கண்காணிப்பிலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓரமா சிரிச்சுட்டு ஓடி போயிட்டு இருப்பேன். பட் அண்ணா சொல்றப்ப வந்துட்டு ஐ பிலீவ் இன் ஹிம். அவர் சொன்னாருன்னா செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் தென் ஸ்மார்ட் பட்டனா இருக்கணும். அண்ட் தென் டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாம லைட்ஸ் அண்ட் கேமராஸ் வந்து போடுவேன். சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமராஸ் போடுவேன். ஏன்னா நான் நினைக்கலாம் சிட்டியில இருக்கவங்களுக்கு எல்லா இடத்துலயும் லைட்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயுமே வந்துட்டு தேர் அட்லீஸ்ட் லைட்ஸ் இருக்கும். பட் நான் வில்லேஜ்னு சொன்னேன் இல்லையா, நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் கூட இருக்காது. ஸோ நீங்க வந்து இல்லைங்க இப்ப 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 எனக்கு இந்த ஸ்ட்ரீட் லைட்ல ஒரு எப்பயுமே இப்ப நான் ரீசெண்டா அப்சர்வ் பண்ணதுதான். நீங்க முந்தி வந்து அந்த நான் வந்து இது ரொம்ப டெக்னிக்கலா பேசல. பட் ஆனா ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு ஒரு சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. ஏன்னா முந்தி இருந்த ஸ்ட்ரீட் லைட்ல வந்து அந்த ஒயிட் கலர் டியூப் லைட் போடும் போதோ இல்லாட்டினா அந்த இந்த லைட் அந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல உள்ள லைட் போடும் போதோ வெளிச்சம் ரொம்ப பிரைட்டா இருந்ததுங்க. அதோடைய கவரேஜுமே நல்லா இருந்தது. இப்ப எல்இடி லைட்னு ஒன்று போட்டிருக்கான். ஐயா அந்த எல்இடி லைட்டுக்கு கீழே நின்று படிச்சா கூட அந்த லைட் வெளிச்சத்துல கண்ணு தெரியாது போல இருக்கு. பழைய ஹாலஜன் சொல்றீங்களா? ப்ரோ எனக்கு அந்த எல்இடி லைட் கான்செப்டே புரியல ப்ரோ. அது என்ன சேஃப்டி இருக்கு? சொல்லுங்க ப்ரோ. ஆர்டிபி ப்ரோ, இன்னொரு பாயிண்ட் இவங்க கொத்தூஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆல்ரெடி வந்து லைட் எல்லா இடத்துலயும் இருக்குன்ட்டு. இருந்தா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேக் சைடு ப்ரோ நான் சொல்றேனே அந்த எல்இடி லைட்ல நீ லைட் வெளிச்சத்துக்கு கீழ நின்று படிச்சேன்னா கூட நீங்க அந்த வெளிச்சம் உனக்கு பத்தாதியா? அது கூட விட்டுருங்க ப்ரோ, அது கூட விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. அவங்க லைட் போட்டிருக்காங்கன்னு ஒண்ணு சொல்லிருவாங்க. இங்க கேள்வி அடிப்படை கேள்வியா, அப்ப எப்படி கோயம்புத்தூர்ல ஒரு இஷ்யூ நடந்தது? லைட்டு கேமரா சர்வேலன்ஸ் இருந்திருந்தா ஏன்? ஆனா கடைசியில அவங்க அந்த பொண்ணை தான் பிளேம் பண்ணாங்க. அங்க எதுக்கு நீ இந்த டைமுக்கு போன கேட்டானுங்க. அந்த நேரத்துல ரொம்ப வக்ரமா கேட்டானுங்க ப்ரோ. ரேவந்த் எப்படா இவ்வளவு ஷார்ப்பா ஞாபகம் வச்சிருக்க? பாராட்டணும்டா உன்னை. ஓடு நிர்வாகினா சும்மாவா, கட்சி நிர்வாகினா. அப்புறம் வேற என்ன, தாலிக்கு தங்கம், அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் தாய் மாமன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, சானிட்டரி பேட்ஸ் வாஸ் வெரி வெரி எசென்ஷியல் அண்ட் நீடட். அதுவுமே அது இப்பெல்லாம் அவன் சொன்ன மாதிரி அது இருக்கானே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு திட்டம் இருக்குதா, ஏற்கனவே கொடுக்குறாங்களா இல்லையா தெரியாது. அத கொஞ்சம் இல்ல அந்த மாதிரி ஆக்சுவலி இந்த லாஸ்ட் மேனிஃபெஸ்டோல சொன்னாங்க. பட் ஆனா எல்லா இடத்துலயும் அமல் இல்ல. பட் அதுல நீங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சிலையுமே பாத்தீங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு 3 பேக்கேஜ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தாலிக்கு தங்கம்னு அவர் சொல்லல. பட் தென் கல்யாணம் ஆகிற எல்லா பெண்களுக்கும் ஒரு சவரன் தங்கம் அப்படின்னு சொன்னாரு. விச் இஸ் வெரி குட். பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு சவரன் தங்கம் வாங்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. என்னால வாங்க முடியும், பட் நாட் எவ்ரிபடி. ஸோ அது ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கலாம், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம். நிறைய நிறைய இருக்கு அந்த 8 கிராமுக்கு பின்னாடி. அது ஜஸ்ட் ஒரு 8 கிராமுக்கு கடந்து போயிட முடியாது. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாங்க? ஜஸ்ட் ஒரு 8 கிராம் கடந்து போக முடியாது. ஏங்க இன்னைக்கு ஒரு 8 கிராம் என்ன ரேட்? அதெல்லாம் யாராவது அது ஜஸ்ட் இல்ல ஒருத்தனோட லைஃப் டைம் சேவிங்ஸ்ல, அதாவது ஒரு வருஷம் சேவிங்ஸ்ல, அது 5 வருஷம் சேவிங்ஸ்ல வரக்கூடிய பணம். அது அவன் சிறுக சேர்த்தாலும் அந்த 1.5 லட்சமே சேருவான். 1.5 லட்சம் ரூபாய். அதை சேர்க்கறதுக்குள்ள அவனுக்கு நடுவுல வர செலவுகளும் அதை சமாளிச்சு அதை வாங்கிட்டு நான் கடைக்கு எடுத்து போறதுக்குள்ளே ஒருத்தன் வந்து அதை புடிங்கிட்டு போயிடுவான். ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு 2-3 ஸ்பீக்கர் மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்றேன். நான் கீழே போய்க்கிறேன், நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. அப்புறம் அந்த 15,000 ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் சொன்னாருன்னு நினைக்கிறேன். எல்கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட். இல்ல அதான் ஒவ்வொரு கல்வியில வந்து பொருளாதார கல்வியை ஸ்டாப் பண்ணவங்களுக்கு எல்லாம் காமராஜர் கல்வி உறுதி
விஜய் திட்டத்துல கீழே 15,000க்கு பொருளாதார உதவி கிடைக்கும். ஒவ்வொரு தாய் பாதுகாவலர் கார்டியனா இருக்கிறவங்களுக்கு 15,000 பொருளாதார உதவி. அதுவுமே ஒரு நல்ல ஸ்கீம் தான். அட்லீஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும். அது ஒரு அந்த காசு இல்லாம அதை வந்து பாதியில நிப்பாட்டக்கூடாதுங்கிறது. ஸோ நிறைய எனக்கு எல்லாமே வாவ் அப்படி மாதிரி தான் இருந்தது. பஸ்ஸாக இருக்கட்டும், பஸ்ஸில் வந்துட்டு அந்த ஸ்மார்ட் பட்டன்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதுக்கு தனியாக கண்ட்ரோல் சென்டர்ஸ் வைப்போம், அதுவாக இருக்கட்டும், தென் பாடி கேம் வித் சர்வைலன்ஸ் போடுவேன்றதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்துட்டு விச் இஸ் எசென்ஷியல் அட் திஸ் சுச்சுவேஷன் அண்ட் இன் ஃபியூச்சர். நம்ம நாடு போயிட்டு இருக்கிறது தனி நீதிமன்றம் தனி நீதிமன்றம் விரைந்து இல்ல அது பேர் கரெக்டா சொல்லிரு மான்ஸ்டர். அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம். அத வந்து அவர் சொல்லும் போதும் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு நிமிஷம் சொன்னார். ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் சொன்னாரு. அதுல பெண்கள் விஷயங்கள் சார்ந்து, பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து மட்டும்தான் இருக்குன்றத அவர் அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. மகளிருக்கான மட்டுமே இருக்குன்ட்டு அவர் அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. இது வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கோயம்புத்தூர் மாணவி பாதிக்கப்பட்டது நவம்பர் மந்த், ஐ திங்க் இன்னைக்கு வந்திருக்கு ஏறிங்க, இன்னைக்குதான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டைம் டியூரேஷன் ரெடியூஸ் ஆகும், உடனடியா தீர்வு வரும், உடனடியா தண்டனைகள் நிறைவேற்றப்படும், கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்படும். இது அதுல வந்து பெண்டிங் கேஸே இருக்காது, கேசஸ் பெண்டிங்லயே இருக்காதுங்கிறது தான் அவங்களுடைய எய்ம். அது வந்து ஆக்சுவலி ரொம்ப நாட் ஈஸியா அச்சீவபிள், பட் ஆனா அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்சுவலி. அப்புறம் ஸ்டாலின் சார் டாக்ஸ், அது வந்து அதுக்கு இதுக்கு முன்னாடி இல்ல ஆக்சுவலி அது பெரிய இது. அதுதான் ஆக்சுவலி சரியான மேட்டர்னா, இவ எப்படி நீங்க ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கவர் இருக்கு, இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறவனுக்கு இந்த கொள்ளடிக்கிற 30% எடுத்தாலே நான் கொடுத்துருவேன்டாங்கிற மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. அதுவுமே நல்ல ஒரு ஆமா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீ அதில் சொல்லும் போது இன்னொரு விஷயம், இந்த சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம்னு சொன்னார்ல, சுய உதவி குழுக்கள் 5 லட்சம் வரை வட்டி இல்லா கடன், அதாவது 100% மானியம். ஸோ அது ரொம்ப குரூஷியல். ஏன்னா இன்னைக்குமே வந்து சுய உதவி குழு இருக்கு. அதுல வந்து ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல எங்க அம்மாலாம் ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஆனா அது இன்னைக்கு எந்த அளவுல இருக்குன்னா அதுலயும் கொள்ளதான். அதுல வந்து எத்தனை பேருக்கு பெனிஃபிட் இருக்குன்னா யாருக்கு உண்மையா வேண்டியவங்களுக்கு நீடிக்கு வந்து அது கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அதே தான் அந்த இதுல சொல்லும் போது அந்த 2,500 ரூபா கூட சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து விதிவிலக்குன்னு சொன்னதே வந்து அது ரொம்ப கரெக்டா ப்ரிசைஸா சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நீ இப்ப எலெக்ஷன் கொடுக்குற, நான் உங்க 2 பேரும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஹி இஸ் வெரி வெல் நோன். ஸோ யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும், எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க தகுதியானவங்கன்னு போட்டு ஒன்று போடுறதுக்கு இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு தான் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய தைரியம் வேணும் தான் நினைக்கிறேன். கருணாநிதி அரசியல் தெரியாது. ஆமா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் எங்களுக்கு தெரியாதுப்பா. 30%. ஆனா இந்த 30% எடுத்துட்டு போகணும் மான்ஸ்டர். ஏன்னா இது ஒரு பெரிய சேஞ்ச். இந்த ரீசன்ட் கர்நாடகா எலெக்ஷனே 40% பிஜேபி கவர்மெண்ட் கொள்ளை அடிச்சதுல வந்து பெரிய இம்பாக்ட். ஆனா இந்த 30% நம்ம எல்லாருமே பேசணும். அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த 30% எடுத்துட்டு போகணும். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல தான் பேசிட்டு இந்த மான்ஸ்டர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ்ல 1 லட்ச ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா 70,000 ரூபாய் அவங்களே தின்னுருவாங்க, அவங்களே கீழே இருக்கிறவங்க 20,000 ரூபாய் தின்னுருவாங்க, மக்களுக்கு 10,000 ரூபாய் தான் போய் சேரும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ்ன்னு சொன்னப்ப அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ பக்காவா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இல்ல உண்மைதானே சொல்லியிருக்காரு, போய் சொல்லல. முடிஞ்ச கேஸ் போட்டோம் இதுக்கு. இல்ல ஆக்சுவலா என்ன இதுல ஒரு பண்ணுனா, இப்ப பாரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருக்கானுங்க அவனுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒருத்தனோட கமெண்ட் தான் எனக்கு வந்து ஒரு கமெண்ட். இப்பவே ஏன்டா எங்களை வந்து திட்டம் கொடுக்குறப்போ 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு நீங்க இப்ப நீங்க என்னடா இவ்வளவு பண்றீங்க அப்படின்னா, தம்பி நான் அப்பயும் அதை தான் சொல்றேன், உங்களுக்கு 30% கமிஷன்ல தான் நாங்க நல்லது பண்ண போறோமே. எப்படி 30% நீ எடுக்கிற கமிஷன்ல நல்லது பண்ண போறோம், அதுக்கும் 10 லட்சம் கோடிக்கு சம்மந்தமே இல்லை. அதனால கொஞ்சம் எங்க அண்ணன் பார்த்துதான் உங்களை இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது புரியறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன அப்படி சொல்றாரு, என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு கொஞ்சம் அதை ரிவைண்ட் பண்ணி ஸ்லோவா போட்டு பாருங்க, புரியும், நல்லா இருக்கும். அப்புறம் கடைசியா எல்லாத்துக்கும் ரூமர்ஸ்க்கும் வந்துட்டு எல்லாம் போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்க வந்து ஹர்ட் ஆகாதீங்க, அதனால வந்து இப்போ வர்த்தில்லைன்ட்டாரு. அவ்வளோதான், விட்டுறணும். அதோட வர்த்தில்லைன்னா அதோட முடிச்சுட்டு நம்ம என்ன வேலையோ அடுத்து கட்சிக்கு என்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான் ஃபைனாக அதுவும் சொல்லி முடிச்சிட்டார். இந்த கட்சின்றத விட பெண்கள், ஐ மீன் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க, தெளிவா எம்பசைஸ் பண்ணாரு சொல்லிட்டு இருக்கும்போது.
லாஸ்ட் பாயிண்ட். நம்மளும் அதான் சொல்றேன், நானும் நீங்களும் மக்களுக்காக சேவை செய்ய தான் வந்திருக்கோம், அதை பண்ணுவோன்ட்டாரு. அதுல அவர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் அது சொல்லலையா? மத்ததெல்லாம் அவர் அதை என்ன நான் தெரியுமா பாத்துக்கிறேன், அது அவர் ஒருத்தர் என்ன தெரியுமா இல்லைன்ட்டாரு, அதை நான் எக்ஸாக்டா பாத்துக்கிறேன். சொன்னாரு? உங்க ஆஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. இவ்வளவு கடுமையா சொல்லலையா? எவ்வளவு பாசமா சொன்னாரு. அவரே ஹர்ட் ஆகுறேன்டாரு. ஒரு இதா பேசுறாரு. யாரு ரொம்ப இல்ல இவன் என்ன பண்ணுனா, நேத்திக்கு நம்ம பசங்க கோவத்துல ரஜினியை தூக்கி போட்டு அடிச்சுட்டானுங்க. அந்த கோவத்துல வித்தவா சொல்றான் ரஜினி. இல்ல எனக்கும் ரஜினி நல்லா போயிட்டு இருக்க போய் ஏன்டா தயவுசெய்து டென்ஸ்ல தாங்க நம்ம பேர்லாம் சொல்லி தயவு செஞ்சு அமைதியா இருங்களா. ஏற்கனவே ஏன்டா நான் என் பேர் நிஷா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இதுல இன்னைக்கு மேனிஃபெஸ்டோ தெரி ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த கல்வி உறுதி திட்டம் ஃப்ரம் எல்கேஜி ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th வரைக்கும் கொடுத்தாரு பாருங்க. இது செம்ம திட்டம். ஏன்னா நிறைய பேர் பாதியிலேயே போயிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஸ்பீக்கரா. தேங்க்யூ. இல்ல அண்ணாட மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா, எங்கத்தே நாடுமா இப்ப மோர் தென் 50% மேல எங்கத்தே நாட்டுல கூட கொடுக்குறோம் இல்ல தெரியுமோ. இந்த பிள்ளைகளுக்கு அந்த மோதிரம் சொல்லுவார். இப்ப அது இங்க ஒரு பிள்ளையும் பிறந்தா 250 pounds கொடுப்பணும். அதை கன்வெர்ட் பண்ணும்போது உங்க காசுக்கு எப்படியும் 50,000 மேல வரும். ஏன்னா அவரு பாலிசி எங்க நாட்டோட ஒரு 50% மெச் ஆகுது தெரியுமா. ஐம் சோ ஹாப்பி. நான் அப்பயே நினைச்சேன், நான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் அது மேல்நாட்டு நாடு மாதிரி ஒரு ஆட்சி நடத்துவாருண்டு. அதுதான் அந்த மனிஃபெஸ்டிலே தெரிஞ்சிருக்கு, இந்திய மனிஃபெஸ்டிலே தெரியுது. அதை நோக்கித்தான் அவர் பயணிக்கிறாருண்டு. வெல் டன். என்ன உண்மையிலே ஜஸ்ட் இருக்கு ப்ரோ. அந்த ஓவர்வெல்மிங் அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ன்றதே நல்ல பாசிட்டிவா இருக்கு. நமக்குள்ள நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எல்லாரும் எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியில ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றத இவ்வளவு எக்ஸைட்டடா இவ்வளோ ஆர்வமா நம்ம உட்கார்ந்து அதான் சொல்றேனே, இங்க அரசியல் களத்துல இருக்கிற மிகப்பெரிய புரிதல் நம்ம 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 கிட்ட என்ன உருவாகி இருக்குன்னா, வரலாறு பேசிக்கிட்டு இருந்த அரசியல் கட்சிகள் மத்தியில வருங்காலத்தை பத்தி யோசிச்சு நீ அதுக்கான அரசை நீ தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு தெளிவு இருக்கு பாத்தீங்களா. இவனுங்க இங்க தாங்க ஃபெயில் ஆவானுங்க. இவனுங்க நம்ம இப்போ விட்டா கூட நாங்க 1960 தான் செஞ்சோம், 1940 தான் செஞ்சோம்னு வரலாறு பேசுவானே ஒழிய, இவ்வளோ தெளிவா அடுத்த 5 வருஷத்துல நான் உனக்கு என்ன செய்ய போறேன். ஏன்னா இதை மக்கள் உட்கார்ந்து நம்ம கேட்டு இதை நம்ம சிந்திச்சு ஓட்டு போட்டாவே இங்க இவனுங்க சொல்ற இந்த 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 பெனாத்து அரசியல்லாம் காணாம போயிடும். அதுவே நான் இதுல சாரி இதுல ஒரு விஷயம், அவரு எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னு பாருங்க. இங்க அவர் மேனிஃபெஸ்டோ சொல்லிட்டாரு. ஓகே, இந்த மேனிஃபெஸ்டோ சொன்னது நம்ம எல்லாமே பார்த்தோம், நம்ம பிரிச்சு பேசியிருக்கோம். how from when he started, எதுல இருந்து ஸ்டார்ட், அந்த 2500 இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மகளிர் உரிமை தொகை, உங்களுக்கு மாதந்தோறும் மல்லிகை சாமான் கூட உங்களால வாங்க முடியாத நிலைமையில உள்ள இந்த 1000 ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு நான் 2500 ரூபாய் உயர்த்தி தரேன். அவர் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அததான் நான் சொல்றேன். இப்போ வேற ஏதாவது ஒரு தாய்மாமா திட்டத்தை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி மகளிர் ஏதாவது ஒண்ணு பண்ணா அவர் எங்க ஸ்டார்ட் பண்ணா அங்கதான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவருக்கு கீ பாயிண்ட்ஸ் ஆர் தேர். எங்க ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி ஃபார்வர்டிங்கா கொண்டு போகணும், எஜுகேஷன் சிஸ்டம், விமென் சேஃப்டி, இது எல்லாம் போய் பிசினஸ் இன்க்ளூடிங் எல்லாத்துலயும் போய் இன்க்ளூட் பண்ணி ஓவராலா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாரு. நான் அதை தான் பாக்குறேன். ஆஸ் அ பொலிட்டீஷியன், விஷன் ஆஃப் அ பொலிட்டீஷியன் இப்படிதான் இருக்கணும். சும்மா ஏனோ தானாலும் அடிச்சு